ஸோ நம்ம கொஞ்ச நேரத்துலேருந்து கிளம்ப போகிறோம். ஸோ என் கூட ஒருத்தவங்க வந்து ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட நான் பார்த்து காட்டுறேன். ஸோ இவங்க தான் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க தான் நம்ம கூட வந்து ஜாயின் பண்ண போகிறாங்க. ஸோ நானும் இந்த இவங்களும் தான் ஹாய் சொல்லணும். ஸோ நானும் இவங்களும் தான் கொஞ்சம் நேரத்தில் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ பாக்கியெல்லாம் ட்ராவலே பார்க்கலாம். ஸோ நம்ம ரைடை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். இப்போ நேராக நம்ம தஞ்சாவூர்லேருந்து மன்னாராவுக்கு போகிறோம். ஸோ மேப்பில் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக 70 கிலோமீட்டர் காட்டுது இங்கேருந்து. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு நேராக எங்கே போகிறோம்னா ஒரத்தநாடு போயிட்டு ஸோ அதுலேருந்து நம்ம மன்னாரா போகணும். ஸோ கிளைமேட் சூப்பராக இருக்குது. இயர்லி கரெக்டாக ஒரு 5:30 போல் எனக்கு நம்ம இந்த இடத்த விட்டு 45 மினிட்ஸில் மன்னாரா நல்ல ஒரு 45 மினிட்ஸ்னால் நாங்கள் கரெக்டாக 6 கிலோமீட்டர்ஸ் ஆகும். ஸோ ரோடு ரொம்ப க்ளீனாக ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ இதில் நம்ம ஜேர்னி நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். கிளைமேட்டும் சூப்பராக இருக்குது. ஸோ பைக் ரைட் தனியாக ஒரு ஒய்ஃபோட போகிறதே ஒரு நல்ல விஷயம். ஸோ எல்லோரும் ட்ரை பண்ணுங்க. ஸோ நம்ம கிளம்பி 5 நிமிஷத்தில் மன்னாரா வந்துருச்சு. இங்கே பாருங்கள். ஸோ மரங்கள் மறைச்சதுனால தெரியல. ஸோ தெரியுதா? ஆனால் இது வந்து மன்னாரா இல்லை, தஞ்சாவூரில் இருக்கிற மணிமண்டபம். இதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் நம்ம இன்னும் போயிட்டே இருக்கிறோம். ட்ராவல் ரொம்ப நேரம் 70 கிலோமீட்டர் கிடையாது. இப்போ தான் நம்ம வந்து ஜஸ்ட் 3 கிலோமீட்டர் முடிச்சிருக்கோம் பாருங்கள். வெறும் 3 கிலோமீட்டர் முடிச்சிருக்கோம். இன்னும் நம்ம போக வேண்டியது அதில் வந்து 75 கிலோமீட்டர் நம்ம காட்டினாங்க. நான் வண்டி ஸ்லோவாக தாங்க போகிறேன், ஸ்பீடாக போகல. ஸோ நீங்களும் சேஃபாக ஸ்லோவாக போங்க. போலீஸ் பார்க்குறாங்க. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது கர்நாடகா கேரளான்னு நினச்சிட்டு இருக்காதிங்க. இது தஞ்சாவூர் தான். ஸோ தஞ்சாவூரில் இந்த தொல்காப்பியர் தான் இந்த பாலம் புதுசாக போட்டு கட்டில் ஏதோ பஸ்ஸு போனால் விரிசல் விடுதுன்றாங்க. ஸோ அதே பாலம் தான். ஸோ அந்த பாலத்தை நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ உண்மையிலே நல்லா இருக்குங்க, நல்ல வியூங்க. ஸோ சன் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக எந்திரிச்சிட்டு வருது. ஸோ நல்ல ஒரு வியூவாக இருக்குது. போயிட்டே இருக்கும். அதில் ஒன்றுமே டிராஃபிக்லாம் எதுவும் இல்லைங்க. தஞ்சாவூரில் பொறுத்த வரைக்கும் டிராஃபிக் சுத்தமாக இருக்குது. அது ஒரு ப்ளஸ்ஸு நமக்கு. ஸோ இன்னும் போக போக பார்த்தீங்கன்னா அந்த பச்சை பச்சையாக நம்மளுக்கு பார்த்தல புல்வெளி நம்ம பார்க்க போகிறோம். ஸ்டேடியம். ஸோ 2 பக்கம் பார்த்தீங்கன்னா பச்சை பச்சைன்னு. ஸோ கண்ணுக்கு தூரம் எல்லா வரைக்கும் பச்சையாக தாங்க இருக்குது. ஸோ இதனால தான் நெல் கல்ஜியம் என்று சொல்கிறாங்க. நல்லா தெரியுது எனக்கு. நல்லா இருக்குங்க வியூ. ஸோ ஒரு மாதிரி புகையாக இருக்குது. பக்கத்தில் குப்பை எரிக்கிறாங்க. ஸோ அதனால தான் இருக்குது. பட் சில்னஸ் இருக்குங்க, சில்லாக இருக்குங்க. வியூ பார்த்தீங்கன்னா ஏதோ கொடைக்கானல் ஊட்டியில் இருக்கிற மாதிரி சில்னஸாக இருக்குது. இந்த கிளைமேட் அந்த மாதிரி இருக்குதுன்னா ஸோ நல்லா இருக்குது. ஸோ சூரக்கோட்டை தாண்டி நம்ம போயிட்டுருக்கோம். ரோடு நீட்டாக இருக்குது. நம்ம போய்கிட்டே இருக்கோம். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரத்தநாட்டில் இருக்கோம். ஸோ பாருங்கள் வியூஸ் தரங்க, கொஞ்சம் நந்துங்க. ஸோ கொஞ்சம் ட்ராவல் பண்ணதுக்கே கொஞ்சம் டயர்டாகிடுச்சு. ஸோ இன்னும் நம்ம ட்ராவல் வந்து அதிகமாக போகணும். ஸோ பார்க்கலாம். இப்போ ஒரத்தநாடு இருக்கும். அடுத்தது பட்டுக்கோட்டை. ஸோ பட்டுக்கோட்டை நம்ம மன்னாரா போயிடுறேன். ஸோ இப்போ நம்ம வந்து கரெக்டாக மன்னாரா வந்தாச்சு. டைம் ஒன்றும் தரல. அப்படியே வந்தாச்சு. ரொம்ப பெரிய டைம் தரல. ரொம்பவே 9 மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ அது வரைக்கும்
வந்து மனாரா பீச்சுக்கு வந்துட்டோம். ஏன்னு பார்த்தா பீச் தெரியுது, கேமரா தெரியுதான்னு தெரியல. திடீர்னு பார்த்தா ஒரு கடலுங்க. இதெல்லாம் எது காடு வீடு இருந்துச்சு, டக்குன்னு பார்த்தோம்னா ஒரு கடல். கூட்டம் ஒரு கேங் ஒன்று வந்திருக்காங்க. சூப்பராக இருக்குது. நல்ல ஒரு 7 மணிக்கு நல்ல ஒரு வியூ, நல்ல பீஸ்ஃபுல்லாகவே நல்லா இருக்குது. ஸோ கடலில் யாருமே இல்லை. நல்லா இருக்குது. கொஞ்சம் நேரம் போட்டிங் போகும். ஸோ அடுத்த போட்டிங்கில் பார்ப்போம். ஸோ நம்ம காலை டிஃபன் வந்து சாப்பிட்ற ஹோட்டலில் வந்துருக்காங்க. ஸோ சூப்பராகவே இருக்குது. ஸோ அழகான போட்டு சவுண்டோடு போயிட்டுருங்க. ஸோ அதெல்லாம் நானும் சேர்ந்து ரசிச்சுட்டு. ஹாய் சொல்லுங்கள். ஹாய் சொல்லுங்கள். ஹாய் சொல்லுங்கள் ப்ளீஸ். வர வழியில் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குங்க. ஸோ இப்போ நம்ம மன்னாரா வீட்டில் வந்துட்டோம். ஒரு வியூ நான் பார்த்ததே இல்லைங்க. ஃபஸ்ட் டைம். ஸோ உள்ளே பார்த்துட்டீங்க அப்படின்னா ஒரு புகை மாதிரி உள்ளே போயிட்டுருக்கு.
பார்த்துட்டு வரல. இது பார்த்தீங்க அப்படின்னா தீப்பந்தம் வைக்கிறதுக்கு வச்சு தீப்பந்தம் கல் வச்சு. கிளைமேட் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக சேஞ்ச் ஆகிட்டே ஃபஸ்ட்டு வந்து வெயில் அடிச்சிச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா க்ளவுட்ஸ் வந்து ஃபுல்லாகவே இருப்பாங்க. மனோரா இதை பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ அந்த பக்கத்தில் சொன்ன சின்ன இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல ஒரு நண்பர்கள் வந்தாங்கல்ல. ஸோ அவங்க நம்ம பார்த்துட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா சின்ன பார்க்கில் மனோரா போட்டிங் வந்துருக்கோம். கூட்டம் இப்போ அதிகமாகிடுச்சு. கிளைமேட் சூப்பராக இருக்குது. க்ளவுட் ஃபுல்லாகவே மறைஞ்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம போட்டிங்கில் பண்ணுறதுனா நல்லாவே நிஜமாலே சூப்பராக இருக்குங்க. இதே ஷேக்கிங் ஆகுதுங்க. ஸோ நல்லா இருக்குது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மழை பெய்யுது. ஸோ அந்த இடத்துல வந்து மழை பெய்யுது. இங்கே மழை பெய்யல. சரிதான், இந்த இடத்துல மழை பெய்யல. ஸோ போட்டு வந்து சார்ஜ் வந்து 100 ரூபா பண்ணுறாங்க. 20 நிமிஷங்க, 1.5 கிலோமீட்டர் போயிட்டே இருக்குது. ஸோ நல்ல ஹாப்பியாக தாண்டி போயிட்டே இருக்கு. நம்ம வந்து போட்டிங்லாம் முடிஞ்சாச்சு. இப்போ நம்ம எங்கே பிளான் பண்ணோம், புதுப்பட்டினத்துல பீச்சுக்கு நம்ம போக போகிறோம். இப்போ கொஞ்ச நேரத்து டைம் வந்து 11. கிளைமேட் சூப்பராக இருக்குது. ஸோ நீயே வந்து ஒரு கேஃபிடேரியா பார்த்தீங்கன்னா ரொம்ப நேச்சுரலாக பார்த்தீங்கன்னா எல்லாம் மரத்தில் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் மறக்காம இல்லை கேஷ் இருக்கிறது நல்லது. ஸோ நம்ம இந்த ப்ரான் ஃப்ரை வாங்கியிருந்தோம். ஸோ 100 பீஸ் இருக்கும். நல்லா ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சி நம்ம இதுலேயே அரிஞ்சு அதை பச்சை பண்ணி வச்சோம்னா நல்லா இருக்குது. ஸோ சாப்பிட்டு நான் சொல்கிறேன்.
நம்ம அடுத்தது சிக்கன் 65 இருக்கும். 100 ரூபாய்க்கு வாங்குறீங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சி கொடுத்துருக்காங்க. ஆவரேஜாக இருக்கும். கூட்டம் இல்லாதனால நிறைய கொடுக்குறாங்க. கூட்டம் வந்துச்சு அடுத்த நிறைய வாங்கினா கம்மியாக கொடுப்பாங்க. ஒன்று சண்டே ஒரு அவாய்ட் பண்ணுவோம். மற்ற நாள் நம்ம பண்ணணும். 2 நாள் நம்ம ஃப்ரீயாக இருக்கும். ஃப்ரீஸும் கொடுக்கலாம். தேங்க்யூ. ஸோ அடுத்து நம்ம வந்து டீ குடிச்சிருக்கோம். ஸோ நல்லா இருக்குது மசாலா டீ. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து தப்பான ரூட்டில் போயிட்டோம். தப்பான ரூட்டில்னா நாகப்பட்டினம் ரூட்டில் போயிட்டோம். ஒரு 40 கிலோமீட்டர் கிட்ட போயிட்டோம். திருப்பி 40 கிலோமீட்டர் வந்துட்டு Take the இருக்கோம். next left, then turn right. போயிட்டு இருக்கோம். திருப்பி புதுப்பட்டினம் பீச்சுக்கு திருப்பி வந்த ரூட்லேயே போயிட்டு கரெக்டான ரூட்டில் போயிட்டுருக்கோம். ஸோ தயவுசெய்து யாரும் இந்த கூகுள் மேப்பை நம்பாதீங்க. ஃபஸ்ட்டு ஒரு பீச்சுக்கு வந்து மாற்றி மாற்றி போயிட்டுருங்க. அது வந்து கரெக்டான ரூட்டை வந்து அவ்வளோமா இருக்குது. நம்ம உள்ளூர்கிட்ட கேட்டுக்கிட்டு போகிறது தான் பெஸ்ட்டு. பீச்சுக்கிட்ட நெருங்கிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபைனலாக இது ஒரு பீச் புதுப்பட்டினம் பீச் வந்துடும். ஸோ வீடியோ ஒரு வழியாக புதுப்பட்டினம் பீச்சில் வந்துருக்கோம். இங்கே வந்து என்ஜாய் பண்ணிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு திருப்பி பின்னாடி பார்த்தீங்கன்னா குதிரை தெரியுதா? நைட்டு சவாரிக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு. ஒரு ரவுண்டுக்கு 100 ரூபாய்க்கு சார்ஜ் பண்ணுறாங்க குதிரை சவாரி. ஒட்டை கூட வச்சு நான் பார்த்தேன். அது சர்க்கஸுக்காக ஸோ நல்ல ஒரு என்ஜாய் பண்ணோம். தஞ்சாவூரில் தமிழ்கடை இருக்குது தெரியாது. எல்லாரும் இருப்பாங்க. தஞ்சாவூர்லேருந்து ஒருத்தநாடு போயிட்டு பட்டுக்கோட்டை நீங்கள் மொனாரோவோட புதுப்பட்டினத்துக்கு நேராக பீச் நீங்கள் வந்துட்டா புதுப்பட்டினம் பீச் வந்துட்டால் கூட ஸோ நல்லாயிருக்கும். ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு மாதிரி இல்லைங்க. ஃபஸ்ட்டு கூட ரொம்ப இதுவுமே இல்லாமல் இருக்கும். இப்போ பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஸோ நிறையா கடைகள் இருக்குது, நிறைய ஸ்நாக்ஸ் இருக்குது. ஸோ எல்லாமே இங்கே இருக்குது. சேஃபாகவும் இருக்குது. நிறையா ஃபேமிலிஸ் வராங்க. ஸோ ஃபுல் சேஃப் தான். ஸோ எல்லோரும் ஃபேமிலி அழைச்சிட்டு கண்டிப்பாக இங்கே புதுப்பட்டினம் பீச்சுக்கு இருப்பாங்க. குதிரை நல்லா மேக்கப்லாம் போட்டு ஜம்முன்னு இருக்கு. பார்த்துருக்கீங்க. ஸோ எறும்பை பார்த்தோன்னா ஒரு விஷயம் தெரியும். எவ்வளோ சோதனை வந்தாலும் அது நோக்கி போயிட்டு தான் இருக்கும். ஸோ அதுக்கு இந்த எறும்பு ஒரு தெரியல இருக்குது. நான் மேலே வந்து மேலே ஒன்று நான் போட்டிருக்கேன். எங்கே இருக்குன்னா அது பாருங்கள். நான் முயற்சி பண்ணி வெளியே வந்து அதை நோக்கி போயிட்டு இருக்கு. நமக்கு வந்து லைஃப்பில் எவ்வளோ பிரச்சனை வரும், ப்ராப்ளம் வரும், சால்வ் பண்ண விட முடியாது. ஆனால் தாண்டி நம்ம வரணும். ஸோ கண்டிப்பாக நாள் போகும். ஸோ அந்த குதிரை கிளம்பிடுச்சிங்க. இனிமேல் அது ஆட்டம் சிலம்பாட்டம். ஸோ இங்கே பாருங்க, இப்போ நம்ம இருக்கிறது புதுப்பட்டினம் பீச்சு. ஸோ எல்லாமே என்ஜாய் பண்ணுறாங்க. ஸோ நிறைய பேர் வந்திருக்காங்க. ஸோ நல்லா இருக்குங்க. ஹாய் சொல்லுங்க. பாருங்க நல்லா இட்டே போகிறீங்க. தண்ணியில் நிற்கிறோம். ஸோ நல்லா இருக்குது. பாருங்க இன்னும் கொஞ்சம் தூரம் போகலாம். ஸோ பீச்சில் ஜாலியாக விளையாண்டு டிக்கெட் வந்து பறிச்சிருச்சு. நைட்டு எப்படின்னு வியூ பண்ணி நம்ம பார்க்கணும். சரிங்களா? நைட்டு எப்படி ஸோ கடைகள் நிறையா நீங்கள் 20 கடைகள் இருக்கும். எல்லா கடையும் இங்கே இருக்குது. பார்க்க சோளம், குதிரை சவாரி நிறைய இருக்குது. நிறைய ஃபேமிலியோட இங்கே வந்து பீச் நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. ஸோ நைட்டு எப்படின்றத
ஆயிடுச்சு. ஸோ ட்ரிப்பு முடிஞ்சு எல்லாம் 2 பேரும் வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். வீட்டுக்கு போகிறப்ப பார்த்தீங்கன்னா அதிராம்பட்டினம் வழியாக போயிட்டுருக்காங்க. ஸோ அதிராம்பட்டினம் போயிட்டு பட்டுக்கோட்டை போயிட்டு பட்டுக்கோட்டை டு ஒருத்தநாள் தஞ்சாவூர் இதுதான் பிளானே தான் போயிட்டுருக்கோம். பஸ்ஸில் வர்றதா இருந்தால் நீங்கள் வந்து பட்டுக்கோட்டை வந்துட்டு அறந்தாங்கி பஸ் ஸ்டாப்பில் இறங்கி அறந்தாங்கிலேருந்து புதுப்பட்டினத்துக்கு பஸ் ஏறி வரணும். இங்கே 3 பஸ் ஏறி வரணும். ஸோ பஸ்ஸு வசதி இங்கே இருக்குது. யாரும் பைக்கில் ட்ராவல் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் பஸ்ஸில் கூட வரணும். ஸோ வியூ நல்லா இருக்குங்க. கொஞ்சம் டிராஃபிக்காக தான் இருக்குது. நம்ம கேர்ஃபுல்லாக தான் ஓட்டணும் சரிங்களா. ஸோ எல்லாமே செல்லுன்னு தான் போகிறாங்க. ஸோ நம்ம கேர்ஃபுல்லாக நம்ம சேஃப்டி நம்ம பார்த்துக்கணும். ஸோ இது வந்து வருஷம் வரைக்கும் வந்துட்டோம். ஃப்ரைட் ரைஸ் எல்லாமே சாப்பிட்டு ஸோ ஃபைனலி வீட்டுக்கு வந்துட்டோங்க. ஸோ நல்லபடியாக வந்துட்டோம். நல்லா இருந்துச்சு இந்த ஜேர்னி. காலைல ஒரு 5:45க்கு ஸ்டார்ட் பண்ணி இப்போது ஒரு 9 o'clock இருக்கும். 9 o'clock முடிஞ்சிடுச்சு. ஸோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக எனக்கு டோட்டலாக காஸ்ட் பார்த்தீங்கன்னா 1200 அந்த ரேஞ்சில் தான் வந்திருக்கு. ஸோ இது வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நீங்கள் போகணும் அப்படின்னா பீச் போகணும் அப்படின்னா புதுப்பட்டினம் பீச்சை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ தேங்க்யூ.